உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. சீக்கிரம் வாங்க, சேது வந்துட்டார், பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விட்றா வண்டியா அப்படின்ட்டு வேகமாக வந்து உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அடுத்து வெற்றிமாறன் வந்தார். அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்ப அவர் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள். ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த இந்த மியூசிக்குள்ளே வந்தார், அவங்க குருநாதர் யார், அவங்க அண்ணன் யார், அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தூண்டுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து ஓ இது நமக்கு வந்து கைதட்டு இல்லையா. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இது என்னுடையது தான். அவரோட லுக்கு பார்த்தீங்களா, அவர் விடுதலையில் இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தா வேறு மாதிரி ஸ்வாகாக ஸ்டைலாக வந்திருக்காரு. சார் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசிடுங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. எத்தனை ஆண்கள் சொல்கிறத விட ஒரு பெண் சொல்கிறப்ப அது அவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து தம்பிகளை மறந்துடுவேண்டா, ஒரே நிமிஷம் இருங்க. அதான் நான் மறந்துடுவேன். நீங்கள் கத்த விசில் அடிக்கிறதுக்கு இங்கே சேது மாமா என்னை கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல. என்ன மாமா புள்ள வாழ் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், மாமா எனக்கு வந்தது ஒரு 50-60 டிக்கெட் தான் மாமா, மிச்சம் பூரா எங்கே போயிருக்குன்னு தெரியல மாமா அப்படின்ட்டேன். பரவாயில்ல, அந்த 50-60 பவரே பயங்கரமாக இருக்குது. அப்போ அத்தனை பேர் வந்து எப்படின்னு தெரியல. தேங்க்யூ அன்பு தம்பிகளா. இங்கே வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், அன்பு தம்பி தங்கைகளுக்கும், அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலை டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த விழா நாயகன் எங்கள் ஐயா, நம்ம ராசா இளையராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவாக இருக்கட்டும், காது குத்து விழாவாக இருக்கட்டும், கோவில் விழாவாக இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த 49 வருஷமாக அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்துலேயுமே அவர் தான் இருந்திருக்காரு. சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஏறாத இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வலியோடு வந்து படுத்து கிடக்கிறப்ப, அசைஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எதிர்த்த வீட்டில் ஜன்னலில் லேசாக பாட்டு கேட்கும், ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரனை கதவை டொக் டொக் 2 தட்டு என்ன பாண்டுவேன், லேசாக அதை ஓப்பன் பண்ணி விட்டுங்கண்ணே, புண்ணியமாக போ, இந்த கதவை கொஞ்சம் திறங்கனேன்டுவேன். அப்படியே காற்று வந்து மேலே அடித்த மாதிரி அவருடைய வரிகள், அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்பும். அந்த பாட்டு தரத்தை கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா, பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும். டேய் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சரியா, வாங்கடா வாங்க, நல்லா இருப்பேங்கடா, எல்லாம் சரியா, வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும். அது மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு தைரியமாக ஓடுவோம். பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன், இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இசை மருத்துவர், தலை சிறந்த இசை மருத்துவர்னு சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ வார்த்தைகள் சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்கள் ஐயா அவர்கள் தான். நேற்று ஒரு ஈவினிங் போல் ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. ஒரு IPS அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர். பார்த்து ஒரு 3 மிஸ்டு காலையில் கால் பண்ணியிருக்கார். நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே பதறிப்பு, என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதறிப்பு, சார் வணக்கங்க சார் நான் கவனிக்கலைங்க சார் சொல்லுங்கள் சார்ன்றேன். என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு, என்னங்க பாட்டு சாண்டு, அந்த தென்னந்தனம்பு பாட்டு கேட்டிங்க, எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியலைங்க எனக்கு. எங்கள் உண்மைக்கு தொலைக்குதுங்க. அப்படி ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருக்குங்க. உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க, அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஐயா. வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியீட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்கே யார் இருக்கான்னு கேட்டு, யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு.
டிரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டேன். வெயிட் பண்ணு, அதாவது வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. சொக்கலிங்க பங்காளி வாங்க வாங்க போ அப்படின்றாரு. சும்மா இருங்க, அவர் மட்டும்தான் இருக்காருண்டு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை. இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு இப்போ பயத்திலே இருந்தேன். சீக்கிரம் வாங்க, சேது வந்துட்டார், பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விட்றா வண்டியா அப்படின்ட்டேன். வேகமாக வந்து உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அடுத்து வெற்றிமாறன் வந்தார். அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்போ அவர் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள். ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த இந்த மியூசிக்குள்ளே வந்தார், அவங்க குருநாதர் யார், அவங்க அண்ணன் யார், அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தூண்டுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா, அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் கேட்குறப்ப பக்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு பேசப்போ வாழ்க்கை அவர் செயற்படுறப்போ அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தில் ஓரமாக கைகட்டி உட்காந்துருந்தேன் இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா. இது எனக்கு இது நான் மட்டும் இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பதிவு. இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்போ உங்கள் வரிகளில் உங்களுடைய மியூசிக்கில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கேன். இப்போவும் சொல்லுவேன், இது கனவா என்னான்னு தெரியலை. இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றிமாறனே, இதுக்கு எதுவுமே தெரியாதுண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து இங்கே வந்து ராஜ்மேன் சார், ஸோ உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் அவன் வில்லன்களாக வந்து கத்தி சத்தம் வந்து கத்தின்னு சொல்லுவாங்க, கண்ணு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ளே சொல்கிறேன், உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார். அப்படி ஒரு பதிவாக இருக்குது அண்ணனோட இது. நீங்கள் பார்ப்பீங்க, அந்த விடுதலை 1 பார்த்தீங்க இல்லையா, இப்போ விடுதலை 2ல் பார்ப்பீங்க. அவரோட அற்புதமான ஒரு ஆக்டிங்க. வாழ்த்துக்கள் உங்களோட ஒர்க் பண்ணல ஜாய்க்கண்ணே, வழக்கம்பண்ணே. நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இல்லாட்டாலும் உங்களுடைய பங்களிப்பு சினிமாவுக்குள்ளே அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குண்ணே. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சேர்த்தனே உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ண்ணே. சாரி, நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருந்தாலும் நான் நீங்கள் சீனியர் அடிப்படையில் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணல. அன்பு தம்பி கவின், நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்கள் கருணாசனன் நடிக்கிறப்ப நீ நடிச்சுக்கிட்டு இருந்தால், நானும் கேரளா ஃபஸ்ட்டு ஒரு மலையாள படத்தை கூட்டி போயிட்டாங்க. அங்கே போய் நடிச்சுக்கிட்டு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க, எங்கே போய் உட்காருன்னு தெரியாது. மழை பெஞ்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து உட்காந்துருந்து நான். அப்போ நீ வந்தால் அண்ணன் அவங்க அப்பா வந்ததுனால பார்த்து பேசிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னார். இன்றைக்கி இந்த படம் பார்க்குறப்ப வெற்றிமாறன் ஒரு 2 சீன் போட்டு காட்டினாங்க. அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல இடம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன், செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. வணக்கம். ப்ரொடியூசர் அண்ணன், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எங்கே ஆரம்பித்து எங்கேயோ வந்து நின்றுருக்கு, இது எல்லாமே ஒன்றுமில்லை இறைவன் தான். வெற்றி சமைச்சுக்க நம்பிக்கை தான், அவர் வச்சுருக்காத. ஒன்று மனசை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிடுவோம், நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படியோ அதை எங்கே போய் முடிக்கணும் அந்த படத்துக்கு தெரியும். அதை தேடிக்கிட்டே இருக்குது, அது போய்கிட்டே இருக்குது, அது ஒரு நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க. அது உங்களுடைய எண்ணம் போல்னே. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை 1 உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு, விடுதலை 2 உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு நன்றிண்ணே, வாழ்த்துக்கள்ங்கண்ணே. பவான் சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு, ரொம்ப சந்தோஷம். அனன்யா பட்னம் உங்களுக்கு நன்றி மேம். தமிழண்ணே நன்றிங்கண்ணே. சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். சேது மாமா, லவி மாமா, கொஞ்சம் படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டுக்கு அப்போ நான் சொன்னேன், இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன், வேறு லெவல். அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேசி ஆக்சிடென்ட் பண்ணி நடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீன் ஃபுல்லாக ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. மிகப்பெரிய ஆக்டிங் அது மிகப்பெரிய ஆக்டிங். நம்மளை அறியாமல் ஒரு நடிகை நடிக்கிறப்போ பார்க்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் நம்மளை அறியாமல் அவங்களோட அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அந்த சீன் அது. ஐ லவ் யூ மாமா. இதான் மாமா, நீ இன்னும் மேலும் நீ இப்போ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா. இருந்தாலும் இந்த படம் இன்னும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் இறைவனை நம்புறேன் மாமா. வாழ்த்துக்கள் மாமா. எங்கள் அண்ணன் வெற்றிமாறன் எப்படி சொல்கிறது, விடுதலைக்கு முன் சூரி, விடுதலைக்கு பின் சூரி, கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம். வெற்றிமாறன்ங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். சினிமாவை நான் பார்க்குறது மாறிடுச்சு, சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன்.
அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்னோடய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்கள் படங்கள் நல்லா இருக்குது, காமெடிகளாக நல்லா இருக்குது, அந்த காமெடி நல்லா இருக்குது, இந்த டே நல்ல புலவில் போயிட்டுருக்குடா, கொஞ்சம் அமைதியாரா, அந்த காமெடி நல்லா இருக்குது, இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லி உண்மைக்கே டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி என்னை பார்க்குறப்ப உண்மைக்கே ஒரு நல்ல நடிகனாக இருக்கீங்க. நீங்கள் அந்த இடத்துல அந்த படங்கள் பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க, இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்கள் குமரசனாகவே இருக்கீங்க. உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல, குமரசனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மூலமாக எனக்கு ஒரு கைடன்ட்டு அண்ணன் மூலமாக ஒரு கைடன்ட்டு ஒன்று கிடச்சிச்சு. அதுவும் எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. கொட்டுக்காளிங்கிற படமும் எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துனாங்க. கமல்ஹாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு 4 பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு, அது எங்கள் டீம் கொடுத்தாரு. அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல, பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார். இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறன் அண்ணன் மட்டும்தான். இது அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் ஆரம்பித்து வச்சது தான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல பேரோடு நான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேனே, நான் நம்புகிறேனே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. மாஸ்டர் சேம் டு யூ மாஸ்டர். உங்களுக்கு பீட்டர்கன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க, அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில். ஆமாம்மா, அந்த கிளைமேக்ஸில் ஒரு 15 நிமிஷம் என்னை ஏர்லேயே வச்சுருந்தீங்க. தேங்க்யூ மாஸ்டர். என்னை தரையில் என்னை படவே இல்லை. ஒரு இடத்துல காலெலாம் கிழித்து ஒரு 2 தையல் போட்டு ஒரு 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு. திருப்பி போனேன், திருப்பி 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு. திரும்பி அங்கே போகலான்னு சொக்கலிங்கிட்ட கேட்குறப்ப சொக்கலிங்க சொன்னார், அந்த டாக்டர் கொன்னே இப்படிவா மனுஷன், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டாரு. திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம். அவர் அப்படியே பார்த்தாரு, என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டார். இல்லைங்க இதை கேட்குறாந்த பீட்டர்கன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. இவ்வளோ வேலையில் உட்காந்துருக்க போய் அசிஸ்டண்ட்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன், தயவு செய்து வீட்டில் எது ஃபோன் வந்து எதுவும் சொல்லிடுறாங்கடா, எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை மீறி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா, நான் சொல்லலை சார். நீ சொன்னியா, நான் சொல்லலை. ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா, நாங்கள் சொல்லவே இல்லை சார். ஃபோன் வந்துச்சு சார், திருப்பி ஃபோன் வருது, கொடு. என்னம்மா ஏங்க இப்படி பண்ணுறாங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும், அந்த பக்கத்து வீட்டுக்காங்க தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க தாங்க சொன்னாங்க. கொடைக்கானலில் மலை பூண்டு கிலோ வந்து 150 ரூபாயாமுங்க, தக்காளி 200 ரூபாயாங்க, சின்ன வெங்காயம் இருக்குங்க, இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொண்டே விடுவேன். இங்கே நான் இருக்கிற இருப்பேன்னா கால் உடஞ்சி ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொம்பு தேனும் மலை பூண்டை வை அப்படின்னு. இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர். அடுத்தடுத்து உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு நினைக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருக்க அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சூரியண்ணா. அடுத்தபடியாக நம்ம எல்லாருமே ரொம்ப 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 நேசிக்கிறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன்.